can't live like this another year. Tommy, you've never even seen Arthur's kid, nor John and Esme's. I'm staying with Polly. She's in a bad way. I'll get through to her. The union convener causing all the trouble. Her name's Jesse Eden. I will conduct myself as a businessman. Who says sweetheart? Today, everyone in the family received one of these. Charlotta knows where we all live. We need to be together in a place, even though I want her to come. You mean back home? This is the New York Mafia we're talking about. And we're the Peaky Blinders. We're not the Peaky Blinders unless we're together. And what's the purpose of your visit? Pleasure. I began to warm and chill to objects and their fields, those sinister dinner deals, meal trolleys, wicked wheels, and the mercy seat is awaiting, and I think my head is burning. In a way I'm yearning to be done with all this weighing up the truth. An eye for an eye and a tooth for a tooth. And anyway, I told the truth, and I'm not afraid to die. And the mercy seat is burning, and I think my head is glowing. In a way, I'm hoping to be done with all this weighing up the truth. An eye for an eye and a tooth for a tooth. And anyway, I told the truth, but I'm afraid I told a lie. Please, doctors, யாராவது இருந்தா வாங்க. Please. மைக்கேல், உனக்கு ஒண்ணு இல்ல. அம்மா பாரு. சரி, உனக்கு ஒண்ணு ஆகாது. நல்லா இருக்க. மூச்சு நல்லா இழுத்து விடு. மூச்சு விடு. நல்லா மூச்சு விடு. இல்ல. நீங்க யாரும் இந்த இடத்துக்குள்ள வராதீங்க. வெளிய போங்க. இவங்க எல்லாரையும் முதல்ல வெளிய அனுப்புங்க. வெளிய போங்க. வெளிய போங்க. இடத்துல வேலை பார்க்கறவங்க மட்டும் தான் இங்க இருக்கணும். ஓகே போ. ப்ளீஸ் டாக்டர், இவனை எப்படியாவது காப்பாத்துங்க. ப்ளீஸ் கடவுளே, உங்களுக்கு கெஞ்சி கேட்டேன். என் மகனை எப்படியாவது எனக்கு காப்பாத்தி கொடுத்துருங்க. மைக்கேல், உனக்கு ஒண்ணு இல்ல. இது எல்லாத்துக்கும் அவனுங்க தான் காரணம். இங்க பாருங்க, அவங்க வேலையை பார்க்கட்டும். அவங்க வேலையை பார்க்க விடுங்க. நான் ஆளுங்களை கூட்டிட்டு வரேன். நான் திரும்ப வந்துடுறேன். இங்கே வெயிட் பண்ணுங்க. அது அவன் தானா? ஆமா, அவன் வீட்டு வாசப்படியில, அவன் வீட்டு வாசல்லையே இறந்து கிடந்தான். வெளியே போ. நீ இந்த வெளியே போ. இப்படி ஆயிருக்க கூடாது. ஜானுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது. கண்ண மூடிட்டான். ஓய்விடு. நம்ம சத்தியம் பண்ணிருக்கோம் ஆர்த்தர். இல்ல, என்னால முடியாது. பண்ண சத்தியத்தை மறக்காத. என்னால அவனை பார்க்க முடியாது. இங்க வா பிரதர். இங்க வா. வந்து இவனை பாரு.
இப்ப அத சொல்லு. அத சொல்லு ஆர்தர். இனி கண்ண மூடி ஓய்விடு. உன்னாலதான் ஜான் என்ன விட்டு போயிட்டான். உன்னாலதான் எல்லாம் உன்னாலதான் விட்டு போயிட்டான். எங்களை தனியா விடுங்க. நீங்க இவர்கிட்ட பேசிட்டீங்கல்ல, இப்போ நான் பேசணும். ஆர்தர், உங்க யாருக்கும் என்னைக்கும் நிம்மதி கிடைக்காது. நம்ம பொருள் என்கிட்டதான் இருக்கும். நல்லவங்க கூட வாழ்றதுக்காக பசங்களை நான் வேற ஊருக்கு கூட்டிட்டு போறேன். இந்த குடும்பத்தை பத்தி அவங்களுக்கு தெரியக்கூடாது. உங்களோடவே இதெல்லாம் முடியட்டும். டாமி, எல்லாரும் வந்துட்டாங்க. ஜான் இறந்துட்டான். எஸ்மே லீஸோட இந்த ஊரை விட்டே போயிட்டா. குழந்தைகளையும் கூட்டிட்டு போயிட்டா. மைக்கேலுக்கு ரொம்ப மோசமா அடிபட்டிருக்கு. அவன் பழுக்க 60% தான் வாய்ப்பு இருக்கு. இந்த நம்பர்ஸோ இல்ல பெர்சன்டேஜஸோ கிடையாது. அவனோட உயிரை ஒரு கைதான் தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன். என் பையன் உயிர் பழைப்பான். நாம ஒருத்தரை கொன்னதுக்காக தான் இப்ப பழி வாங்கியிருக்காங்க. வின்சென்ட் சக்கராட்டா, அவரோட பையன் லூகாஸ் இப்ப பழி வாங்க வந்திருக்கான். நியூயார்க்ல இருந்த ஆளுங்களை இந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்கான். நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சாகிற வரைக்கும் அவங்க இங்க இருந்து போக மாட்டாங்க. ரத்தத்துக்கு ரத்தம் எப்பவும் அப்படித்தானே. பழி வாங்காம விட மாட்டான். யா வெல், புல்லட்ல பேர் எழுதியாச்சு. லூகாவோட பேர். நேரம் வரும்போது கண்டிப்பா அந்த நேரம் வரும். ஜானுடைய அண்ணனா இந்த புல்லட் அண்ணா அவன் தலையில இறக்குவன். நமக்குள்ள சில கருத்து வேறுபாடு இருக்கு. Polly, please. இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நம்ம ஒன்னாதான் இருக்கணும். ஒன்னா இங்கேயே தங்குவோம். ஸ்மாஹெத், போர்ஸ்லே, ஹேமெல்ஸ், கிரேட் வரைக்கும் எல்லாரையும் நமக்கு தெரியும்.
இந்த ஆர்மில இருக்கிற எல்லாருமே சோல்ஜர்ஸ். இவங்க எல்லாரும் ப்ரொஃபஷனல்ஸ். அதனால நமக்கு இப்ப இருக்கிறதோட ஆளுங்க அதிகம் தேவை. ஆப்ரஹாம் கோல்டுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். இல்ல இல்ல டாம், நான் உனக்கு 50 லீ பாய்ஸ கொண்டு வரேன். நல்ல ஆளுங்களை கொண்டு வரேன். இந்த வேலைக்கு எனக்கு நல்லவங்க இல்ல கெட்டவங்க தான் தேவை. டாம், இவனோட ஆளுங்க எல்லாரும் ரொம்ப பயங்கரமானவங்க டாம். ஈதன்ஸ உனக்கு தெரியும்ல, அவங்களை இடத்துக்குள்ளேயே விட மாட்டாங்க. அதுக்கு நம்ம குதிரைகளை திருடுவாங்க. அவங்க ஆளுங்கிட்ட இருந்தே அவங்க திருடுவாங்க. சோ இதுதான் உங்க பிளானா தாமஸ்? இதுதான் உன் பிளான்? பேர் எழுதியிருக்கிற ஒரு புல்லட், சில பைத்தியக்காரங்களோட உதவி. நம்ம யாருங்கிறத அவங்களுக்கு காமிக்கிறோம். நான் மாஸ் கிட்ட பேசிட்டேன். நான் மாஸ் கிட்ட பேசியிருக்கேன். மாஸ் அவனோட ஆளுங்களை அனுப்பியிருக்கான். நம்ம சீக்கிரமே அவனுங்களை கண்டுபிடிச்சிருவோம். உண்மை என்னன்னா போலீஸ் ரெவல்யூஷன்ல கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. மாஸ் என்ன சொன்னா ஏதோ போராட்டம் நடக்க போகுதான். அதோட இந்த போல்ஷெவிக்ஸ் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க? போல்ஷெவிக்ஸ்க்கு எதுவும் பிளான் பண்ண தெரியாது. அவ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கா. அது உண்மையோ பொய்யோ இப்ப நம்ம சொல்றத போலீஸ்காரங்க கேட்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? இதுக்கு அர்த்தம் இன்னைக்கு இந்த இடத்துல நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாம முடிச்சாகணும். நம்ம ஓட்டெடுப்போம். அமைதிக்காக. நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவை இல்ல, ஆனா எனக்கும் பீஸ் தான். பீஸ் பீஸ் பீஸ். வாய மூடு ஃபின். ஏன் நான் சொல்லக்கூடாதா? ஆர்தர் அவனுக்கு தோன்றத சொல்லட்டும். ஃபின் வந்து டேபிள்ல உட்கார. பெரியவனா வளர்ந்துட்டியா? பெரியவங்க வேலையை முடிக்கிறதுக்கு சின்ன பசங்கள அவங்க அனுப்பிட்டு இருக்காங்க. என் பையன் இப்ப பேசுற நிலைமையில இல்ல. அதனால எங்க 2 பேருக்காகவும் நான் இப்ப சொல்றேன். ட்ரூஸ். அஞ்சு பீஸ், 2 ட்ரூஸ், ஒரு அப்டென்ஷன். இந்த போரை முடிக்கலாம். இங்கதான் இருக்கியா? இந்தா இத புடி. ஆல்ரைட், கம் ஆன். ஓகே, கம் ஆன் பாய்ஸ், எல்லாத்தையும் இறக்குங்க. கம் ஆன், கம் ஆன். தொப்பியை கலட்டு. ப்ளூசன் வில்லா கோல் கீப்பர் யாரு? டான் ட்ரம்லிங் விளையாட போறது ப்ளூஸுக்காக. வில்லாவுக்கு டாமி ஜாக்சன். நீ கிளம்பலாம். தேங்க்யூ. சார்லி, என்ன விஷயம் சொல்லு. நம்ம கிட்ட புல்லட்ஸ் இல்ல சார்லி. நமக்கு இன்னும் நிறைய புல்லட்ஸ் வேணும். இன்னும் புல்லட்ஸ் கொண்டு வாங்க. ஜானி, புல்லட்ஸ் கொண்டு வா. இப்ப பாக்ஸ் வந்தாங்கன்னா நம்ம கிட்ட கன் கூட இல்ல. எனக்கு தெரியும், டாமி இத பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஜான் இப்படிதான் போக ஆசைப்பட்டான், புகையோட புகையா. ஆனா உண்மை என்னன்னா, இதுக்கு முன்னாடியே நாங்க ஒன்னா இறந்திருக்கோம்.
ஆர்தர், நான், டேனி வெஸ்பேங்க், ஃப்ரெடி தோன், ஜெர்மியா, அப்புறம் ஜான். எந்த ஒரு புல்லட்ஸும் இல்லாம எங்களை பிரிச்சு அனுப்பிட்டாங்க. பெர்ஷியன் படை வந்து எங்க உயிர் எடுக்கிறதுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். நாங்க காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல பிளேக் மின்ட் விண்டர்ல பாடு போன ஜெரமி எங்க கிட்ட சொன்னாரு. ஆனா நாங்க தப்பிச்சிட்டோம். எதிரிகள் வரவே இல்லை. அப்ப நாங்க ஒத்துக்கிட்டோம். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் திரும்ப எப்பவாது மரணம் நெருங்கும் போது அதை ஞாபகம் வச்சிருப்போம். கடவுள் உன் உயிரை காப்பாத்திட்டு இருக்காரு. ஆனா அவர் கொடுத்த எக்ஸ்ட்ரா டைம்ல நீ என்ன பண்ணிருக்க தாமஸ்? இருங்க, யாரும் திரும்ப சுடாதீங்க. யாரும் திரும்ப சுடாதீங்க. சுடுறதை கேளுங்க. யாரும் திரும்ப சுடக்கூடாது. அமைதியா இருங்க. அங்க ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்மளோட ஆளுங்க தான். அப்புறமா கோல் கிட்ட இருந்த இன்விடேஷன் வரத்துக்காக இந்த ரிஸ்க நான் எடுத்தேன். இப்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்ப எங்க எல்லாரையும் வேணும் தான் வர வச்சிருக்கேன். ஜானோட இறுதி சடங்க ஒரு கலவரமா மாத்தி இருக்க. நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நீ ஒரு டிராப்ப செட் பண்ணிருக்க. யாருக்கு போய் நெருப்பு பத்தவை. ஒரு டிராப்ப செட் பண்ணி எங்களை இரையா பயன்படுத்தி இருக்க. செத்தது யாரு? நம்ம எதிரிங்க. யாருன்னு கேட்டேன். யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? நாம என்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தனக்கு பேர் சம்பாதிக்கிறதுக்காக வந்த 2 லோக்கல் இட்டாலியன்ஸ் போதுமா? இந்த ஃபியூனரலை பத்தி நாங்க தான் நியூஸ் பரப்பணும். எங்க எப்போன்னு எங்க இருந்தா சரியா இருக்கும்னு நாங்க தான் சொன்னோம். ஆப்ரமா கோல் மிச்சத்தை பாத்துக்கிட்டாங்க. இதுதான் பழி வாங்குறது. நம்ம கிட்ட இருந்து 1 எடுத்தா அவங்க கிட்ட இருந்து 2 எடுப்போம். அதுக்கு உன் தம்பியோட இறுதி சடங்கு தான் கிடைச்சதா? இதுக்காக ஒண்ணும் நாங்க வோட் பண்ணல டாமி. கோலே, போய் போட்டை ரெடி பண்ணு. பாடிஸ சிட்டிக்கு கொண்டு போகணும். அப்புறம் இன்னொரு போட்டோ. யாருக்கெல்லாம் இங்க இருக்க விருப்பம் இல்லையா அவங்க தாராளமா போலாம். ஏன்னா இனிமே இங்க எல்லாமே இப்படிதான். பாலே, என்னால இங்க இருக்க முடியாது ஆர்த்தர். நான் வீட்டுக்கு போறேன். ஓ அப்படியா? வீடு 57 வாட்டர் லேன்ல இருக்கு. அந்த இடத்துக்கு போய் டோரை லாக் பண்ணிக்கிட்டு எனக்காக வெயிட் பண்ணு.
57க்கான கீ இதான். நான் எங்க வீட்டுக்கு திரும்ப போறேன். இது முடியற வரைக்கும் நீ இங்க தான் இருந்தாகணும். இந்த கீ எடுத்துக்கொள்ளுண்டா. நீ இங்க இருந்து தூரமா இருந்தா எங்க எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் தான். உன்னை அவங்க கடத்திட்டு போக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் குழந்தையும் தான் அவனையும் அவங்க பயன்படுத்துவாங்க. இதை எடுத்துக்கோ. கெட்டில் ஆன் பண்ண. உன் ஹஸ்பண்ட்காக அங்க வெயிட் பண்ண. கடைசியில ஜான் மாதிரி தான் இங்க இருக்கிற எல்லா ஷெல்பியும் இந்த இடத்தை விட்டு போக போறீங்க. நீயும் ஒரு ஷெல்பி தான் லிண்டா, அதை மறந்துடாத. ஒருத்தருக்கு 500, இந்த குதிரைக்கு 1000. இவங்களை எங்க போடட்டும்? சாலே, எங்களை யாடு கூட்டிட்டு போ. ரொம்ப தூரமா ரொம்ப டீப்பா போடாத காலு. இந்த மெசேஜ் அவங்கள போய் சேரணும். ஓகே டாமி. ஃபேன், நீ அவன் கூட போ. அவன் கூட போ. டாம், ஜானி கிட்ட கொஞ்சம் வாத்து எடுத்து வைக்க சொல்றியா? எழுந்து நில்லு. வெளியே வெயிட் பண்ணுங்க. ஹலோ அம்மா. உனக்கு சீக்கிரம் சரியாயிடும் சொல்லிருக்காங்க. இல்ல அசையாத. ஒரு ஃபுட்பால் மாதிரி உன்னை தச்சிருக்கிறதா சொன்னாங்க. வேற நல்லா சொன்னாரு. 4 புல்லட்ஸ் இருந்ததா சொன்னாரு. உன்னை நேரடியா தாக்கி இருக்கு, இன்னொன்னு லேசா தாக்கி இருக்கு. மேலோட்டமா 2 புல்லட்ஸ் இருந்திருக்கு. 2 புல்லட்ஸ் ஜானை தாண்டி வந்துச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கிறதுல அவனோட முகம் மட்டும்தான். அவன் சாகிறத பார்த்தேன். டாமி எங்க? டாமி பத்தி கவலைப்படாத, நீ சரியானா போதும். அவர் எங்கன்னு சொல்லுங்க. டாமி திரும்ப வந்துட்டான். எல்லாருமே வந்துட்டோம். கேரிசன், வார்டர்லே, சார்லிஸ். எனக்கு இப்ப சிகரெட் வேணும். முடியாது. நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு சிகரெட் கொடுங்கம்மா. இங்க அனுமதி இல்ல. அனுமதி இல்லையா? இங்கிருந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? நீ நானும் மட்டும்தான் ஆஸ்திரேலியாக்கு. உன்னோட ஆபீஸ்க்கு போய் மேகசின் கொண்டு வந்திருக்கேன். அமெரிக்கா நமக்கு ஒத்து வராது, ஏன்னா அவங்க அங்கதான் இருக்காங்க. ஆஸ்திரேலியால இட்டாலியன்ஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கம்மா. நான் கெட்டவங்கள சொன்னேன். அந்த டேப்லெட்ஸ் நீங்க எடுத்துக்கிறது கிடையாது. என்னை பத்தி நீ கவலைப்படாத. அது எப்படிமா? நீ சீக்கிரமா குணமாக்கு. இன்னும் 5 வாரம் கழிச்சு உன்னால எழுந்து நடக்க முடியும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. February 13 அன்னைக்கு ஒரு போட் இங்க இருந்து கிளம்புது. நான் டாமியை பார்க்கணும்னு அவர்கிட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லி சாம்பர் போர்ட்ல செட் ஆகுற மாதிரி ஒரு கண்ணை கொண்டு வர சொல்லுங்க. டாமி அங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா அவர் அங்க ஃபேக்டரிஸ்க்கு போக மாட்டாரு. ஃபேக்டரிஸ பத்தி இப்ப யோசிக்காத. அவங்க திரும்ப எப்ப தாக்க வருவாங்கன்னு ஏதாவது நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு போறோம். உன்னோட சிஸ்டர், நீ, அப்புறம் நான். அவளை எங்க புதைச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எங்கேயோ மெல்போர்னுக்கு வெளியே தான். சொல்றத கேளுங்கம்மா.
நான் மெதுவா கூட குணமாயிப்பேம்மா. ஆனா நீங்க சீக்கிரமா குணமாகணும். நீங்க இல்லைன்னா அவர் உடைஞ்சு போயிடுவாரு. அப்புறம் அவர் இல்லைன்னா நம்ம யாரும் உயிரோட இருக்க மாட்டோம். நீங்க தான் இதுல இருந்து எல்லாரையும் காப்பாத்தணுமா? நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன், இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்க கூட ஆஸ்திரேலியா வரேன். உங்க இடம் எனக்கு பிடிச்சிருக்கு மிஸ்டர் ஸ்ட்ராங். இந்த இடத்தோட ரேட் என்ன? இது சேல்ஸ்க்கு இல்ல. சேல்ஸுக்கு இல்லையா? ஓகே. இப்பதான் நான் சுத்தி பார்த்தேன். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெள்ளிய உருக்கிறதுக்கு நெருப்பு, அதை கைமாத்த கிணல். எவ்வளவுன்னு சொல்லுங்க. நீங்க பாக்குற எதுவும் சேல்ஸுக்கு இல்ல மிஸ்டர் கோல்ட். எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கும், எல்லாத்துக்குமே. மிஸ்டர் ஸ்ட்ராங் கிட்ட சொல்லுங்க, அவரோட யார்டை நான் வாங்க போறேன். அவரோட ஃபேமிலி இங்க வந்ததுல இருந்தே அவங்களுக்கு இது சொந்தம். நம்ம டீலோட ஒரு பாகமா இந்த இடத்தையும் நான் எடுத்துக்கிறேன். சாலே, சாலே இங்க வா. உங்க யார்டுக்காக நாங்க காயினை ஸ்பின் பண்ண போறோம். என்ன பண்ண போற? ஹெட்ஸ் விழுந்தா ஆபி இது எல்லாத்தையுமே எடுத்து பாரு, ஏன் அனுமதியோட. டாமி, ஒருவேளை டெயில் விழுந்தா உங்க பொண்ணு ஒரு ராத்திரி என் கூட இருக்கணும். உங்களுக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். எஸ்மரால்டா, அவ தானே பெரியவ, ரொம்ப அழகா இருப்பாள். அவளை அனுப்பி வைங்க. நம்ம டீலோட ஒரு பாக்கமா அவளையும் செத்துக்கிட்டு ஹெட் டைல்ஸ் போடலாம். டாமி, என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? இந்தாங்க, இதை டாஸ் பண்ணுங்க மிஸ்டர் கோல்ட். இல்ல, நான் விளையாடுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இது எங்களுக்கு புனிதமான ஒண்ணு. சரிதானா ஆர்த்தர்? சரிதான். எல்லாரும் முன்னாடி நீங்க அந்த காயினை டாஸ் பண்றீங்க. ஒருவேளை நாங்க இதுல வின் பண்ணா இதுக்கப்புறம் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது எங்க கைக்கு வர்ற வரைக்கும் நாங்க எப்பவும் ஓயவே மாட்டோம். காயினை டாஸ் பண்ணுங்க மிஸ்டர் கோல்ட். டாமி ஷெல்பி, OBE. இன்னைக்கு நான் இதை பண்ண போறதில்ல. ஆனா இதை வச்சு உன் கல்லறையில வைக்க நான் ஒரு பூவை வாங்குவேன். அதுக்கும் நேரம் கண்டிப்பா வரும். அந்த நேரம் வரத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல அவங்களோட இடத்தையோ இன்னொரு வாட்டி தரக்குறைவா பேசாதீங்க. கிறிஸ்துமஸ் மிஸ் பண்ணிட்டோம், இப்போ அதை கொண்டாடுவோம். அமைதிக்காக எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். ரெடி? இந்த காலை என் பிரதர் ஜானுக்காக ஒரு டோஸ்ட். எல்லாரும் கிளாஸ் எடுங்க.
கைய மேல தூக்குங்க எல்லாரும். ஜான் ஷெல்பிக்காக. என்கிட்ட வயர் இருக்கு, செயின் இருக்கு, ஸ்டீல் ராட்ஸ் இருக்கு. வேற என்ன வேணும்? ஓகே, அந்த ஸ்டீல் ராட்ல அந்த வாத்தை எடுத்து மாட்டி இது எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படியே நெருப்புக்கு மேல வை. அது தீஞ்சிட கூடாது. கரெக்டா அதை பார்த்து சுத்திக்கிட்டே இரு. நீ உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வரலையா? இல்ல, நான் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வரல. உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு அது அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான்ல அந்த ஆபிரகாம் கோல்ட், அவன் நம்மள பத்தி இழிவா நினைக்க கூடாது. நாம நல்லா தான் வாழறோங்கிறத அவன் பார்க்கணும். சரியான வழியில தான் நாம சாப்பிடறோம் அவன் பார்க்கணும். நீ இப்ப என்ன வளர்ற ஜானி? நானே போய் அந்த உருளைக்கிழங்க கொண்டு வரேன். பாரிஸ்ல நான் வாங்கின என்னோட ஹை ஹீல்ஸ போட்டுக்கிட்டு திரும்ப இந்த ஸ்மால் ஹீத்துக்குள்ள வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது தற்காலிகம் தான் பாலி. அது வரைக்கும் நம்ம உயிரோட இருப்போமான்னு பாப்போம். என்ன பண்றது? மைக்கேல் எப்படி இருக்கா? நியூயார்க்ல இருந்து 8 பேர், சிசிலியில இருந்து 5 பேர், ஆளுக்கு 500 பவுண்ட். அஃப்கோர்ஸ் உன்னால ஹேண்டில் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆளுங்களே பார்த்துப்பாங்க. உன்னோட எத்தனை ஃபேக்டரி பாதுகாப்பான இடத்துல இருக்கு? 70%. ஷெல்பி கம்பெனி லிமிடெட் எப்பவும் அதோட வேலையை நிறுத்தாத. நீ அதிகமா லிசி சொன்னா. ஆமா, தேவைக்காக நிறைய பேர் கொண்டு வந்திருக்க போல. நீங்க திரும்ப வரணும் பாலே. பணம் கொடுக்கறோம், கொலை பண்றவங்களுக்கும் பணம் கொடுக்கறோம். யா, எனக்கு தெரியும் பாலே. பாவம் தாமஸ், நீ எங்க அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க. இந்த ஸ்பிரிட்ஸ், கோஸ்ட், டேப்லெட்ஸ், இதே நிலைமைதான். எங்க எல்லாரையும் சின்ன வயசுல பயமுறுத்தினாங்க. யா, ஆனா நான் அந்த மாதிரி போக போறது கிடையாது. ஏன்னா நான் ஒரு விஷயத்தை இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உன்ன மாதிரி ஆர்த்தர் மாதிரி தான் நானும் இருக்கேன். தூக்கு மேடையில சாக இருந்தேன், ஆனா தப்பி வந்துட்டேன். அப்போதுல இருந்து எனக்கு எல்லாம் 2வது வாய்ப்பு தான். ஆனா இன்னும் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, ஏற்கனவே செத்தவங்களுக்கு விடுதலை கிடைச்சிடுச்சு. எனக்கு இது பிடிச்சிருக்கு. மைக்கேல் சொன்னதுனாலதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இப்போதுல இருந்து உன்னோட எல்லாரையும் துரத்தி விடு. உனக்கு எதிராக பயன்படுத்திக்கலாம். யாருன்னே தெரியாத புதுசா வேலைக்கு வர்றவங்கள ஃபேக்டரியில யூஸ் பண்ணாத. அப்புறம் உன்னோட புது ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஆபிரகாம் கோல்ட், அவன் இங்க வெறும் பணத்தை மட்டும் எதிர்பார்த்து வரல, வேற எதையோ எதிர்பார்க்கறான். டேப்லெட்ஸ் இல்லாததுனால என்னால தெளிவா பார்க்க முடியுது. நான் உண்மையதான் சொல்றேன். அவனுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேளு. பார்க்கறதுக்கு இவ ரொம்ப அழகா இருக்கா. நீங்க பாக்குற எதுவும் சேல்ஸுக்கு இல்ல ஷெல்பி. உங்களோட தாத்தா கொஞ்ச நாள் என் தாத்தாவோட இருந்தாரு. தெரியும், ரொம்ப நாள் நீடிக்கல. ஆமா, பென்லாக்ன்ற ஒரு பப்ல ரொம்ப மோசமா அது முடிஞ்சது. இப்பவும் நீங்க எங்களுக்கு பணம் தரணும்.
இந்த பணம் அப்புறம் விற்பனைக்கு இல்லாத அந்த ஸ்கிராப் யார்டை தவிர உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் மிஸ்டர் கோல்ட்? நான் என்ன எதிர்பார்க்கறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? என் கம்பெனியோட ட்ரெஷரர் ஒரு திறமையான அக்கௌண்டன்ட், அதே மாதிரி ஒரு சிறந்த விச்சும் கூட. உங்களுக்கு விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா. அதோட கேம்பிளிங்கும் பண்ணுவீங்க. போனி, உன்னோட ஷர்ட்டை கழட்டு. உங்ககிட்ட இருந்து எனக்கு என்ன வேணும் தெரியுமா? நீங்க இவன் மேல கேம்பிள் பண்ணணும். என்னுடைய பையன் அவன் லட்சியத்தை அடையறதுக்கு நீங்க உதவணும். இவன் லட்சியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? யார் நீங்க? இன்ஸ்பெக்டர் போஸ். டாமி எங்க போயிருக்கான்? சார்லி இடத்துல இருக்காரு. மோசமானவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. நானா இருந்தா போக மாட்டேன். நானும் கேள்விப்பட்டேன். இந்நேரம் அவங்க குடிச்சிட்டு எந்த நிலைமையில இருக்காங்களோ. ஒரு மெசேஜ் அவங்க கிட்ட சொல்லிடுறியா? அது லண்டன்ல இருக்கிற இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் 7 ஆபீசர்ஸ் இங்க அனுப்பி இருக்காங்க. கம்யூனிஸ்ட் அப்புறம் செடஸ்டனிஸ்ட். அவங்க இன்வெஸ்டிகேஷன் டேக் ஓவர் பண்றதுக்காக வராங்க. அவங்க எடுத்த லிஸ்ட்ல சில முக்கிய புள்ளிகளுடைய பேர்களும் இருக்கு. அந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்கிற பேர் ஏடாக் த்ரோன், முன்னாள் ஷெல்பி. அவ பர்மிங்ஹாம்ல ஒரு புரட்சிய பண்றதுக்காக நியூயார்க்ல இருந்து இங்க வந்திருக்கிறதா அவங்க எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. அவங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஏடா ஷெல்பி முழுக்க முழுக்க குடும்ப பிசினஸ்க்காக தான் திரும்ப இந்த ஊருக்கு வந்தாங்க. ஒரு தடவை உங்க பேர் அவங்க எடுத்துட்டாங்கன்னா அதை மாத்துறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அவங்க நிச்சயம் தேடி வருவாங்க. எல்லாருக்கும் ஷெல்பிஸ் தான் தேவை. அதனால அவங்களை கொஞ்சம் காத்திருக்க சொல்லு. நான் சொல்றத கேளுங்க. இவங்க எல்லாருமே மிலிட்டரி ஆளுங்க. இட்டாலியன்ஸோட ஒப்பிடும் போது இவங்க அவங்களுக்கு சலைச்சவங்க கிடையாது. டாமி கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க. அவனுக்கு இது நல்லாவே புரியும். சரி, குட் நைட். நான் கிளம்புறேன். ஹலோ காலிங். ஹலோ ஹலோ. மிஸ்டர் ஷெல்பியோட குதிரையை கொண்டு போறதுக்கு வந்திருக்கேன். நான் சீக்கிரம் வந்துட்டேனா என்ன? ரேஸுக்காக குதிரையை ட்ரெயின் பண்ண போறீங்களா? ஆமா. அவளை அடிக்காதீங்க. அவ ரொம்பவே மென்மையானவ. பாய் பிரதர். ஹேய், இருங்க. மிஸ்டர் ஷெல்பி எப்படி இருக்காரு? அவரை அமெரிக்கன்ஸ் துரத்துறாங்கல்ல, அதனால கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அமெரிக்கன்ஸா? ஆமா, அவங்கள மாஃபியான்னு சொல்லுவாங்க. அட கடவுளே. மொத்தம் 15 பேர் இருக்காங்க. எல்லாரையும் கொல்ல நினைக்கிறாங்க. எங்க கிட்ட கன்ஸ் அப்புறம் கிரெனேட்ஸ் இருக்கு. அண்ட் பாலியும் திரும்ப வந்துட்டாங்க. பிரச்சனை இல்ல. நான் குதிரையை கொண்டு வரேன். மிஸ்டர் ஷெல்பி, நல்ல வேளை திரும்பி வந்துட்டீங்க. இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன மீட்டிங்ஸ் இருக்கு? 10 மணிக்கு சப்ளையர்ஸ் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. அப்புறம் 11 மணிக்கு பாய்லர் மேக்கர்ஸ் யூனியன் தலைவர் கூட ஒரு மீட்டிங். அதுக்கப்புறம் 1 மணிக்கு ஒரு மீட்டிங். ஆனா இப்போதைக்கு நமக்கு அது பிரச்சனை இல்ல. இந்த இடத்த கிளியர் பண்ண காரை பின்னாடி தள்ள. ஒரு 100 அடிக்கு பெல்லையும் கறியும் கொண்டு வா.
கயிறா? ஆமா, ஒரு பெல்லையும். மிஸ்டர் ஷெல்பி, இந்த இடமே வெடிக்க போகுது. நான் சொன்னதை மட்டும் செய் டப்ளன். போன இந்த பக்கம் வா. வரேன் மிஸ்டர் ஷெல்பி. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு மதியம் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இதோ எங்க இருக்கான்? பில்லி மில்ஸ், முன்னாள் ஹெவி வெயிட் சாம்பியன், ஸ்டாஃபர்ஷயர், வாரஷயர், வாஷர்ஷயர். ஹலோ பில்லி. யா, இப்ப நான் உங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஷெல்பி. ஆனா பணம் தான் பத்தல. சரி, இது உனக்கு போதுமா? எதுக்கு போதுமா? உன்னை எதிர்த்து ஒருத்தன் சட்டை போட போறான். போனிகோல்டு, இந்த பக்கம் வா. நான் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன். அவனை பாத்தீங்களா? அவன் எப்படி இருக்கான்னு. இவனுக்கு உன் கூட சண்டை போடணும். சரி, நான் அவனை ஏதாவது பண்ணனா பிளைண்டர்ஸ் என் கண்ணு எடுத்துருவீங்க, சரியா? எந்த பிரச்சனையும் ஆகாது பில்லி. ஒரு சாதாரண ஃபைட் தான். குயின்ஸ்பெரி ரூல்ஸ். எப்போ? இப்போ. எங்க? இங்கதான். எல்லாரும் இங்க வாங்க. எல்லாரும். இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். என் கூட பந்தயம் கட்ட போறது யாரு? யாரு ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்றேன். அந்த பையன் ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு, இல்ல பில்லி ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு. 2 pounds. ஓகே, கம் ஆன், அடுத்து வாங்க. ஓகே ஓகே, அடுத்து. யா, எல்லாரும் ரெடியா? கம் ஆன், கம் ஆன். என்ஜாய். அப்படிதான். வெயிட் பண்ண முடியல. ஸ்டார்ட் பண்ணுங்க. போட்டியில திரும்ப அடிக்கலான்னு உங்க பையனுக்கு தெரியும்ல? ப்ரொஃபஷனல் கேம்ல கொடுத்த காசுக்கு மேட்ச் பர்த்தா இருக்கணும்னு அவங்கிட்ட சொல்லியிருக்க. சோ சீக்கிரம் ஜெயிக்க மாட்டான். உங்களுக்கு பார்த்தது போதும்னா மேட்ச முடி போனி. அடேங்க அப்பா, செமையா பஞ்ச் பண்ணா. கிளவுஸ்குள்ள ஏதாவது இரும்பு பொருளை வச்சிருக்கானா என்ன? இல்ல, அவங்க அப்பாவோட பலமும் அவங்க அம்மாவோட கோவமும் தான். அவனுக்கு ஃபிட்ஸ் வருமா? இல்ல. ஆஸ்துமா? இல்ல. இவனுக்கு அடிபட்டதே இல்லையா? இதுவரை பட்டதுல இவன் ஸ்கின் ரொம்ப திக்கா இருக்கும். இவன் குடிப்பானா? போச்சு, எப்பவாவது குடிப்பான். எத்தனை ஃபைட்ஸ்? 25 பேர் நக்கல், எல்லாமே நாக் அவுட்ஸ். 5 மேட்ச் கிளவுஸோட எல்லாமே நாக் அவுட்ஸ். ரோமன் ஃபைட்டர்ஸ் எதிர்த்து சண்டை போட்டானா? இவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் எங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. என்னால ஒரு மரத்தை அடிச்சு சாய்க்க முடியும் மிஸ்டர் ஷெல்பி. எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, ரொம்ப மிஸ்டர் சீடன் மேல வெயிட் பண்றாங்க. ஓகே, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஆர்த்தா. மிஸ்டர் ஷெல்பி வந்துட்டு இருக்காரு. பிசினஸ் பண்ற இடத்துல சண்டையா? இல்ல, இது விளையாட்டு மட்டும்தான். உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரவா? இல்ல, எந்த மாதிரியான விளையாட்டு? இது ஆண்கள் சம்பந்தப்பட்ட விளையாட்டு மிஸ்டர் சீடன். ஆக்சுவலா நான் மிஸ் எடன். அமைதியா வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரு. உனக்கு என்ன தோணுது? தெரியல, எல்லாம் வேகமா முடிஞ்சிருச்சு. உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லு. டிக்பத்தில் இருக்கிற ஹரிஷ் பாஸ் கிட்ட இவனை அனுப்பலாம், அவங்க கத்து கொடுப்பாங்க. யா, அப்புறம் என்ன? இவனை ப்ரமோட் பண்ணலாம், லண்டன்ல சம்பாதிக்கலாம், நல்ல சண்டை போட்டா நியூயார்க்ல. இவனை கண்ட்ரோல் பண்ணுவோம், புக்க நடத்துவோம், எல்லாத்தையும் பண்ணுவோம். குதிரையில பண்ணுமே, எப்ப ஜெயிக்கணும் எப்ப தோக்கணும்னு. ஹால்ஃபி சாலமன் ஒரு ஃபைட்டர் நடத்துறான், பெருசா இதுலயும் சம்பாதிக்கலாம்னு என்கிட்ட சொன்னான். ஆனா சண்டை நமக்கு நல்லது பண்ணிருக்க, யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சா இன்னும் நல்லது. ஏற்கனவே நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு டாமி. யா, அதுக்கு தான் இவன் கூட இருக்கிறது நல்லதுன்னு சொல்றேன். இந்த பையனை நம்ம கூட சேர்த்துக்கலாம். மேபி ஒரு நாள் உனக்கு வர புல்லட்டா அவன் வாங்குவான். இனி இன்னொரு பிரதரை என்னால இழக்க முடியாது. குதிரைங்களுக்கும் இவனை பிடிச்சிருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. கம் ஆன். ஆல்ரைட், நாங்க இதை பண்றோம். பணத்தை பத்தி நாம ஒரு டீல் போடணும். அதான் நீங்க என் அக்கௌண்டன்ட் கிட்ட பேசிக்கங்க. அந்த விச் கிட்டியா? ஆமா. அப்படின்னா என்னோட முதல் ஃபைட் எங்க நடக்க போகுது மிஸ்டர் ஷெல்பி? அவன் கூட ரிங்ல இறங்குறதுக்கு ஒரு முட்டாளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபைட்டை வச்சுக்கலாம். கடவுள் தான் அவனை காப்பாத்தணும்.
இதை வச்சுக்கோ பாணி. இப்ப நீ ஒரு பீக்கி பிளைண்டர். இந்த புடி உன்னுடைய ஷேர். தேங்க்யூ. மிஸ்டர் ஷெல்பி, நீங்க சோகத்துல இருக்கீங்கன்னு புரியுது. நான் பிசினஸ் பேசதான் வந்திருக்கேன். அப்ப நான் வந்த விஷயத்த சொல்றேன். என்ன விஷயம்? நீங்க இந்த இடத்துல கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க. விருப்பம் இல்லாதவங்க தாராளமா போலாம். வார சம்பளத்துல இருந்து 5 ஷெர்லிங்ஸ் கம்மி பண்ணிட்டீங்க. நான் அப்படி பண்ணா நீ என்ன பண்ணுவேன்னு சொன்ன? ஃபேக்டரியில இருக்கிற எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கன்னு சொன்னல. ஆமா. ஏதாவது சொல்லணுமா? எதுவா இருந்தாலும் டைரக்டா சொல்லு. நான் மத்த ஓனர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாதிரி அட்லீஸ்ட் என்கிட்ட ஒழுங்கா டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் மத்த ஓனர்ஸ் மாதிரி கிடையாது. தெரியும். உங்களுக்கு தெரியும் இந்த குளிர்காலத்துல நிலக்கரியோட விலை ரொம்ப அதிகம்னு. 12 மாசத்துல வேற எப்பயாவது சம்பளத்தை கட் பண்ணி இருந்தா கண்டிப்பா ஸ்ட்ரைக் நடந்திருக்கும். ஆனா இப்போ அந்த நிலக்கரியை வாங்க முடியாதுங்கிற காரணத்தினால யாரும் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சீங்க. இப்ப வரைக்கும் நிலைமை அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா கடந்த வருஷங்கள சில மாற்றங்கள் இருக்கு. கிழக்குல இருக்கிற அந்த குளிர்காலம் மக்கள் யாரும் இனி பயப்படுறது கிடையாது. பால்டவிக்ஸ்னால ஒரு பிக்னிக் கூட அரேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மிஸ் ஈடன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மிஸ்டர் ஷெல்பி? நீங்க தான் எப்பவும் பிரச்சனையை தேடி போறீங்க. என் குடும்பத்துக்காகவும் என் குடும்பத்தோட நல்லதுக்காகவும் பர்மிங்ஹாம்ல இருக்கிற ரூல்ஸை நான் மீறணும்னா தாராளமா அந்த ரூல்ஸை நான் மீறுவேன். நான் எதுக்காக இதை பண்றேன்னு உன்னால எப்பவும் புரிஞ்சுக்க முடியாது. நான் வதந்திகளை கேள்விப்பட்டேன். ஆண்களுக்கு நடுவுல ஒரு ஸ்போர்ட்டா? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ. பொருள்லாம் எடுத்து வைங்க, கிளியர் பண்ணணும். கமா, நேரம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் வெளியே வாங்க. வேலையை நிறுத்துங்க. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கல, எல்லாரும் நிறுத்துங்க. போங்க, எல்லாரும் போங்க, சீக்கிரம் போங்க. உங்களுக்கு சொன்னா பத்தாதா? வேகமா போங்க வெளியில. இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் கத்திக்கிட்டு இருக்கல. எல்லாரும் வெளியே வாங்க, வாங்க, சீக்கிரம் வாங்க. நாட்டுக்கத்தா கத்திக்கிட்டு இருக்கல, சீக்கிரம் போங்க. அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போங்க போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம். உள்ளவா. இந்த மாதிரி நடக்கும்னு நான் தான் சொன்னேனே. அடுத்து யாரு? அடுத்ததா யூரோப்பியன் கவுன்சில்ல இருந்து ஒரு பிரதிநிதி இங்க வந்திருக்காரு. பிரான்ஸுக்கு கார் பார்ட்ஸோட இம்போர்ட்டை பத்தி பேசுறதுக்கு வந்திருக்காரு. சரி. பாரிஸ்ல இருந்து வந்திருக்காரு. ஆனா நிலைமை இப்படி இருக்கிறதுனால நான் வேணா அவரை திருப்பி அனுப்பி வச்சிடறேன். நிலைமெல்லாம் இங்க நல்லாதான் இருக்கு. அவர் உள்ள அனுப்பு. மிஸ்டர் ஷெல்பி, இவர்தான் மிஷோர் பாஸ் ஃப்ரம் பாரிஸ். ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன்.
என்ன பார்க்க ஒத்துக்கிட்டதுக்கு சந்தோஷம். நீங்க பாரிஸ்ல இருந்தா வந்திருக்கீங்க? நீங்க பாரிஸ்க்கு போயிருக்கீங்களா? நான் பாரிஸ்ல இருந்து இங்க வந்தவன். உங்களை பிரெஞ்சுன்னு சொன்னாங்க. இல்ல, பாரிஸ்ல இருந்து வந்தங்கிறதுக்காக நான் பிரெஞ்சா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நான் எங்க இருந்து வந்திருப்பேன்னு கெஸ் பண்ண. பாரிஸ்ல இருந்து நான் திரும்ப வரும்போது என் கூட அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. நாங்க கார்ட்ஸ் விளையாடணும். அவங்களும் ஒன்ன மாதிரி தான் பேசினாங்க. அப்புறம் அதுல நீ ஜெயிச்சியா? நீங்க ட்ரெயின் வழியா வரல. உன் சூட் நல்லா இருக்கு, ஷூஸ் கிளீனா இருக்கு. உன் சூட்ஸ் எங்க ரெடி பண்ண? எனக்கு ஒரு டெய்லர் இருக்காரு நியூயார்க் சிட்டியில. நீயே பாரு. ஃபினாச்சி, இட்டாலியன். அவரே அங்கிள் மார்க்ஷீட்ல இருக்கிற பேஸ்மெண்ட்ல இது ரெடி பண்றாரு. என் அங்கிள் எனக்காக ரெடி பண்ற சூட்ஸ பார்த்து பார்த்து பண்ணுவாரு. உனக்கும் இந்த மாதிரி சூட்ஸ் பிடிக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். மடா பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒண்ணு பெருசா தெரியல. எனக்கும் அங்கிள்ஸ் இருக்காங்க தெரியுமா? ஆனா அவங்க ஒன்னும் உன்னோட அங்கிள் மாதிரி பேஸ்மெண்ட்ல போய் உட்காந்துக்கிட்டு துணியை தைக்கிறவங்க இல்ல. மிஸ்டர் சாங்கரட்டா, உன்னை தனியா சந்திக்கிறது இவ்வளவு ஈஸியா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அடுத்து என்ன? அடுத்தது கட்டாயம் நீ அதை தெரிஞ்சுக்கணும். உன்னோட ஃபேக்டரியில நீ ஒரு பெரிய சண்டை நடத்திக்கிட்டு இருந்த ஞாபகம் இருக்கா? அந்த நேரத்துல என் ஆள் ஒருத்தனை உன் ஆபீஸ்க்கு அனுப்பியிருந்த. அவன் உன் கன்ஸ்ல இருந்த புல்லட்ஸை எடுத்துட்டான். ஆர்தர் ஷெல்பி, பாலி கிரே, மைக்கேல் கிரே, ஜான் ஷெல்பி. அவன் கதை முடிஞ்சது. ஏடா த்ரோன். அப்புறம் கடைசியா Tommy Shelby. None of you will survive. Your level of security is pitiful. And we are an organization of a different dimension. I could have killed you when I walked through the door. But you see, I want you to be the last. I want you to be alive after your entire family is dead. 'Cause my mother says that is what hurt you the most. You people have traditions of honor, as do we. Instead of sending you a black hand, I could have had you killed in the night. I don't know why.
want you to know why. And I want to suggest to you that we fight this vendetta with honor. No civilians, no children. No police. Welcome to Birmingham, Mr. Checkwriter. Grazie. Where the road is dark and the seed is sown, where the gun is cocked. That smell. I miss it. Of the shithouse. Nah. I don't know what it is. Birmingham, I suppose. Small Leith. And smell. Smell brings him back. Where's John, do you think, Tom? Fuck knows. He's gone though. Like a hole behind your head. Thought you thought there was a heaven. No. More like hell for our John. No, the one. He's just not here anymore. Now I've been out in the desert, just doing my time, searching through the dust, looking for a sign. If there's a light up ahead. It's like with Grace, Arthur. I don't know. They're just gone. Just fucking gone. But I got this fever burning in my soul. Gathering storm comes a tall, handsome man in a dusty black coat with a red right hand.